ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பொங்கலை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அப்படிதாங்க நானுமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டிலேருந்து எனக்கு சீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, என் மாமியாருக்குமே அவங்க அம்மா வீட்டிலேருந்து சீர் வந்துச்சுங்க. அவங்களுக்கு இப்போயுமே தீபாவளி பொங்கல் அப்படின்னா சீர் வரிசை வந்துடும் அவங்க அம்மா வீட்டிலேருந்து. எல்லா பொண்ணுக்குமே இது ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு தாங்க. பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை விட வில்லேஜில் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். ஏன்னா வீட்டு உள்ளலாம் சிலிண்டர் அடுப்பில் அந்த மாதிரிலாம் பொங்கல் வைக்க மாட்டோம். புதுசாக செங்கல் வாங்கி அதில் தாங்க பொங்கல் வைப்பாங்க. வாசலில் வச்சு சூரிய பகவானுக்கு நேராக சமைச்சு தான் வெளியில் சாமி கும்பிடுவோம். வீட்டுக்குள்ளே கூட சாமி கும்பிட மாட்டோம். சிட்டிலலாம் அப்படி இல்லை இல்லையா, கேஸ் அடுப்பில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் இங்கே 3 days கண்டிப்பாக எல்லா ஒர்க்கையுமே கட் பண்ணிடுவாங்க. பொங்கல் வேலைக்கெலாம் போகாமல். அது மாட்டு பொங்கல் அப்படின்னா சொல்ல தேவையே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் இருக்கும். ஆடு மாடு இருக்கிறவங்க வீட்டில் தனியாக ஒயிட் பொங்கல் செய்வாங்க. செஞ்சுட்டு 6 மணி ஆகணும் சாமி கும்பிட. முன்னாடியே சமைச்சு வச்சுருந்தாலுமே சாமி கும்பிட்றதுக்கு 6 மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கங்க. அதுவும் யார் வீட்லையாவது ஒரு டும்னு சவுண்டு கேட்டுருச்சு அப்படின்னா குட்டீஸ் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டாங்க, நாம் இன்னும் சாமி கும்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அந்த மாதிரி அழுதுருக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, அதுவும் மோளம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு வச்சு ஒரு குச்சி ஒன்று கொடுத்துருவாங்க அடிக்கிறதுக்கு. அது பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. இந்த பக்கம் சவுண்டு கேட்கும், அந்த பக்கம் சவுண்டு கேட்கும், எல்லா பக்கமும் தட்டு வச்சு அடிக்கிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி பொங்கல். அது வயல்வெளியில் பொங்கல் வைப்பாங்கங்க. இப்போலாம் கொஞ்சம் அப்படியே கட் ஆயிருச்சு, பெரியவங்களாம் இல்லாததுனால. இப்போ ஜென்ரேஷன் அந்த மாதிரி போகிறது இல்லை. ஆனால் இப்போ 3 வகை சாப்பாடு செய்வாங்க. சக்கரை பொங்கல், இல்லைன்னா லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி 3 வகை சாப்பாடு செஞ்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. சில பேர் கன்னி பொங்கல் அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது எங்கள் சைடுமே இல்லை, நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம். அதனால சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பா பொங்கலுக்கு கரும்பு வெட்டுறதுக்கு வேலைக்கு போவாங்க. அதனால் டெய்லியுமே கரும்பு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அது அன்னியில் கரும்பு தனியாக வாங்குவாங்க. ஒரு கட்டுலாம் அப்போ 20 களி இருக்குங்க, 20 கரும்பு இருக்கும். அது தீர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாதம் கிட்ட ஆயிரும். ஸ்கூல் போயிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுருப்போம் கரும்பை தான். ஸ்கூலில் போனால் கூட இன்றைக்கி இத்தனை கரும்பு இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதுவும் கன்னி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தலை பின்னி பூ தப்பாங்க நூல் வச்சு கோர்த்து. அதனால அழுவேன் அம்மாட்ட, அம்மா ஜெவ்வந்தி பூ வாங்கி கொடுங்க. அப்போ வெள்ளை கலர் மஞ்சள் கலர் 2 வரும். 2மே கலந்து தைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அது மறுநாள் கலைக்க மனசே இருக்காது. வேறு வழியிலேயே ஸ்கூல் போகிறதுக்கு கழட்டி தான் ஆகணும். ஆனால் ஒரே முடி ஜிக்கா எல்லாம் பிச்சுட்டு வருங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் மாட்டு பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற வயசானவங்களை தேடி கண்டுபிடிச்சி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தாங்க. ஏன்னா காசு கொடுப்பாங்க நிறைய. அந்த அனுபவத்தை ஸ்கூலில் வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம், எனக்கு அம்மா காசு வந்துச்சு, உனக்கு அம்மா காசு வந்துச்சுன்னு. அந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுலாம் கம்முன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் வில்லேஜில் தான் நிறைய அனுபவம் கிடைக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் வில்லேஜில் இருந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.